சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரையில் அவர்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வெறும் குடும்ப அட்டைக்கு 2000 ரூபா அப்படின்னு அறிவித்தாங்க. சரி, அறிவித்த அந்த 2000 நாச்சும் கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப்பட்டதானா? இல்லை. கூட்டணி தேர்தலும் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையாக திமுக தலைமையிலேருந்து தகவல் சொல்கிறீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதார், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது, அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தால் உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த எந்த அமைச்சர் நேரடியாக இந்த 9 தொகுதியினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இங்கே ஆய்வுக்கு வரோம், ரெவியூ மீட்டிங்கு வரோம், இல்லை என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிறோம், இல்லை என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லியிருக்கீங்க? அப்போ என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த அதிகார போதை? இன்னும் ஒரு வருஷம் கட்சி எங்கே வரணும்? மக்களை சந்திக்க தான் வரணும். அதை நீங்கள் முழுசாக மறந்துடுறீங்க.